இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எபிசோட் நம்பர் 2 ஒரு சிம்பிளான சப்பாத்தியும் அதோட சன்னா மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பட்டை லவங்கம் கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு நல்ல ஒரு கையளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, தென் கொத்தமல்லி பொடி, லாஸ்ட்டாக வந்து சன்னா மசாலா. இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பச்சை மிளகா வேணால் ஆட் பண்ணால் இன்னும் வாசமாக இருக்கும். கிட்ஸ்க்கு ஆட் பண்ணங்காட்டி நான் பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா கிரேவி பதத்தில் வந்ததுக்கப்புறம் சுண்டல் நல்லா வேக வச்சு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து சுண்டல் ஊற வச்சாச்சு. அந்த ஊற வச்ச சுண்டலை வந்து நல்லா கிட்டத்தட்ட 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் சப்பாத்தியும் போட்டாச்சு. நல்லா எல்லாம் கொதி வந்ததையும் கடைசியாக வந்து கஸ்தூரி மெத்தியும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டான சப்பாத்திக்கு மதியானம் இது சன்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.